வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதிமுக வந்து பெருசா வந்து கொஞ்ச நாளா வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இடி விஷயம் நடந்தது, திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்தது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாம இருந்தது. தொடர்ந்து வந்து அதிமுக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கும்போது பழனிசாமி அவங்க போன பிரச்சார கூட்டம் எல்லாம் நிறையா பேர் மக்கள் வந்து பார்க்குறாங்க, அவர் பேசுறதை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அடிமை எடப்பாடினாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் போய் கெஞ்சின்னு கெஞ்சுறாரு அமித்ஷாட்ட. இருந்தாலும் அமித்ஷா நினைச்சாலே சேர்க்க முடியல. அப்போ அமித்ஷா பெரிய ஆளா, இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளா? சொல்லுங்கள், யார் அடிமைன்னு இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு எடப்பாடி இவர் நம்ம அமித்ஷா சேர்த்துருப்பா பன்னீர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்நேரம் பன்னீரை சேர்த்துருந்தாருன்னா நம்மளும் சொல்லியிருப்போம் பழனிசாமி வேஸ்ட்டுங்கன்னு. ஆனால் இப்போ பழனிசாமி எப்படி இருக்காரு? யாரையும் சேர்க்க மாட்டோம் போப்பா அப்படின்ட்டார். சரி, பழனிசாமியுடைய திட்டம் தான் என்ன? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அதிமுக எப்படிங்க ஜெயிக்கும்? ஏன் ஜெயிக்காது? இந்த திமுக வலுவான கூட்டணி இருக்குது. விஜய் வந்து ஓட்டை பிரிச்சிருவார். அவர் சொல்கிற மாதிரி டிவிகே டிஎம்கே போட்டியாக போயிடும் பொழுது இந்த பக்கம் அதிமுக பிஜேபி தவிர வேறு எந்த கட்சிங்க இருக்குது கேட்குறாங்களா? அது லாஜிக்காக இருக்குது. அதிமுக பிஜேபி விட வேறு எந்த கட்சி இருக்குது? சரி, போன தடவை நடந்த தேர்தலில் இதே தானே, அதிமுக பிஜேபி எல்லாம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாஜிக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி பிரிஞ்சிருக்குது, ரைட்டு. சரி, பாட்டாளி மக்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஐயா ஆகட்டும், இல்லை வந்து அன்புமணி, இவங்க ரெண்டு பேரும் வேறு எங்கே தான் போவாங்க? ஐயா திமுகட்ட போனார்னா திமுகவுக்கு கொடுக்கறதுக்கு சீட் இல்லை. ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கொடுக்கணும். நிறைய பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்குது. காங்கிரஸ் வேறு எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்குது. இப்போ ஸ்டாலின் வந்து மெஜாரிட்டி ஆகணும்னா ஓரளவுக்கு சீட்டில் நிற்கணும். அப்போ அவருக்கு அங்கே பிரச்சனை. இந்த பக்கம் ஐயா அன்புமணி, இவங்க ஐயாவுக்கும் அன்புமணிக்கோ விஜய்கிட்ட போவாங்களா? ஐயாவுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி ஐயா ஒரு குற்றச்சாட்டு வேறு சுமத்திருக்காரு. அன்புமணி மேலே ஊழல் வழக்கு இருக்குது, அதை வந்து சிபிஐ விசாரிக்கணுங்கிறார். அப்போ சிபிஐ, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து தான் பக்கம் வரணும்னா யார் பேசினா வருங்கிறது ஐயாவுக்கு தெரியுமா தெரியாது? அரசியலில் நீண்ட நெடு அனுபவம் உள்ள ஐயா கிட்ட அமித்ஷா ஏன் பேசுவாருன்னா கண்டிப்பாக பேசுவார். எப்படி வந்து வேகமாக பெகல்காம் தாக்குதலாம் நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து இங்கே எடப்பாடியோட கூட்டணி முடிவு பண்ணிவிட்டு அவர் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு போகிறாருன்னா அப்போ வந்து அமித்ஷா ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு தமிழ்நாட்டை. இந்த தடவை ஜெயிச்சாகணுங்க. அதை முடிவில் இருக்காங்க. எப்படி இந்தியாவே ஆட்டி படைக்கணும், நம்ம இதில் ஜெயிச்சாகணும், என்ன வேணால் பண்ணும். இடி சிபிஐ எல்லா அமைப்புகளும் தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். எலெக்ஷன் கமிஷனை பட்டு பார்த்துக்கலாம், ஒரு முடிவோடு இருக்கார் அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழனிசாமியை அவங்களும் பல சர்வேகள் எடுத்திருக்காங்க. இதில் நிறைய வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட ஜூவியில் போட்ட தகவல் எப்படின்னா, இல்லைங்க பழனிசாமி அவர்கள் மிதுன்ட்ட வந்து பொறுப்பை கொடுத்துட்டாரு. எது வேட்பாளர் தேர்வு எல்லாம் மிதுன்ட்ட கொடுத்துட்டாரு. இதனால் வந்து தங்கமணி வேலுமணிலாம் அப்செட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா அவங்களாம் அப்செட்டில் இருக்கும்போது இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்? பிஎஸ் கோயலை போட்டாங்கல்ல. பிஎஸ் கோயல் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் வேண்டிப்பட்டவர். சார், பிஎஸ் கோயல் பழனிசாமிக்கு தான் வேண்டிப்பட்டவர், எல்லாருக்கும் வேண்டிப்பட்டவர். அதனால தான் அவரை போட்டிருக்காங்க. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தெரியாது பழனிசாமியும் நம்ம தங்கமணியும் வேலுமணியும் வச்சு அவங்க நினச்சா கட்சியை உடைக்க முடியாது. ஏன் செங்கோட்டையை வச்சு தான் உடைக்கணுமா? ஏன் வந்து வேலுமணியும் தங்கமணியும் ரெண்டு பேரும் வந்து பழனிசாமியை வந்து கார்னர் பண்ணிட்டு நம்ம அந்த போஸ்ட்டுக்கு வரலான்னு ஏன் நினைக்கல? முடியாது. ஏன்னா வேலுமணிக்கும் தெரியும், தங்கமணிக்கும் தெரியும். இன்னைக்கு பழனிசாமி தான் அப்படிங்கிறவர் ஆணி அடித்த மாதிரி வந்து உட்காந்துட்டார். அவருக்குன்னு ஒரு ஆதரவாளரை உருவாக்கிட்டார். இனிமேல் அவரை அப்புறப்படுத்தணும்னா தேர்தலில் ஒரு தோத்தா தான் முடியும், இல்லைன்னா முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பழனிசாமி அவர்கள் பல தொகுதிகள் இப்போ அமித்ஷாக்கு ஏன் பழனிசாமியை வந்து இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாரு அப்படின்னா, போன தடவை சொன்னார் டிடிவி தினகரன்லாம் சேர்த்துக்குவாங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பழனிசாமி இல்லைங்க நானே நிற்கிறேன்ட்டு தோத்தார். இந்த தடவை பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சதா அமித்ஷாக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. 117 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அங்கே 2% அதிமுகவுக்கான வாக்கு வங்கி ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் சாதாரண இல்லை. இன்றைக்கி தமிழகம் முழுக்க யாரை வேட்பாளராக போடலாம் அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டார். இந்த தடவை திமுகவை அடிக்கணும்னா அதிகாரத்தை பிஜேபி பார்த்துக்கும். அதிகாரம்லாம் அவங்க பண்ணி என்ன பண்ணணும் ஓட விடுவோன்னு அவங்க தெரியும். பணத்தை வெள்ளமாக இறக்கணும். இது நமக்கான தேர்தல். எம்பி எலெக்ஷனில் அவங்க பெருசாக செலவு பண்ணல. இது நமக்கான தேர்தல். ஒவ்வொருவரும் இத்தனை தொகுதி இப்போ திமுக பிரித்து கொடுக்குறாங்களே, இத்தனை தொகுதி நீ பார்த்துக்கா, எல்லாத்தையும் அந்த வேலையெல்லாம் பக்காவாக பழனிசாமி பண்ணிகிட்ருக்கார். இன்னொன்று, ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து பூத்து கமிட்டி தொடர்ந்து பூத்து கமிட்டி தான். பூத்து கமிட்டி நிறையா போடணுன்ட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி பூத் கமிட்டி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு.
ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியை காசு இல்லாத நேரத்தில் பூத் கமிட்டி போட்டு ஆளுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஊர்லேயுமே கருத்து கேட்பு கூட்டம் போனால் எல்லா ஊர்லையும் நிறைய ஊரில் அடித்தடி தான், பெரிய அளவுக்கு அடித்தடி. அதில் சன் நியூஸ் எடுத்து போடுவாங்க, பாருங்கள் அடித்தடி நடக்குதுன்னு. ஆமாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது, எம்எல்ஏ ஆகணும்னு எல்லாரும் அடித்தடியில் ஈடுபடுறாங்க. ஆட்சியே வராத ஒரு கட்சினா அடித்தடியே இருக்காது, அவங்க வருவாங்க போவாங்க. இப்போ திமுக கூட்டம் இளைஞரணி மாநாடு நடந்தது இல்லை, அங்கே என்ன நடந்தது? எல்லாரும் முன்னாடி வந்து வாங்கி நில்லுங்கப்பா சொல்கிறாங்களா இல்லையா? ஏவாவடி சொன்னாரா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கே ஆர்வம் இல்லை, ஏதோ பஸ்ஸில் கூட்டம் தான் உட்காருவோம், அவ்வளோதான். அது கூட சரியாக கூட்டுறோம், நிறைய நிர்வாகிகளை கூப்பிடலன்னு ஏவாவேடுவை செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்துட்டு அது ஒரு பெரிய கதை ஓடிட்டுருக்கு. அப்போ பழனிசாமி அவர்கள் எல்லா இதையும் பார்க்கும்போது இப்போவே ஒரு 60 தொகுதியில் கன்ஃபார்மாக நம்ம ஜெயிக்கிறோம். யார் நின்னாலும் சரி அங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இது வந்து பழனிசாமி அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்கள்ல, வெற்றி ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான் வந்துட்டோம், நெருக்கி பிடிச்சிடலாம். அப்போ நமக்கு இன்னும் தேவை இன்னொரு 60 தொகுதிகள். அந்த 60 தொகுதிகளில் அவரே கால்குலேஷன் சொன்ன மாதிரி போன தடவை நம்ம கோட்டை விட்ட டிடி தினகரன் போனதுனால கோட்டை விட்ட ஒரு 22 தொகுதிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1000-2000 போனால் ஒரு 30 தொகுதிகள். இப்படி பார்த்தாலே இப்போவே ஜெயிச்சிட்டோங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அதிமுக. போன தடவை எந்த கூட்டணி இருந்தோ அதே கூட்டணி மெயின்டைன் ஆகுது. ஐயாவை இவங்களெல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிறது பிஜேபி பார்த்துக்கும். ஏன்னா ஐயா ஒன்றா திமுகவில் போகணும், இல்லைனா விஜய்கிட்ட போகணும். விஜய்கிட்ட ஐயா போவாரா? அன்புமணி போகவே மாட்டார், அது தெரியும். இப்போ ஐயாவை எப்படி இவங்க உள்ளே கூட்டு வர்றது? ஏன்னா இன்றைக்கி வந்து கருத்து கணிப்பு பிஜேபி எடுத்ததில் ஐயாவுக்கு ஆதரவு இருக்குது. ஒன்று வேணாங்க, கடைசி நேரத்தில் இப்போ அமித்ஷாட்ட சொன்னாங்க, அமித்ஷா சொன்னாராம், இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வேணாங்க, நம்ம அன்புமணி தான் நம்ம கூட இருக்காரு, அப்படியே போயிடலான்னு சொன்னதுக்கு அமித்ஷா சொல்லியிருக்காரு, கடைசி நேரத்தில் ஐயா வந்து உண்ணாவிரதம் கிண்ணாவிரதம் உட்காந்து என்னப்பா பண்ணுறது? அதுதான் அமித்ஷா. அதாவது வளர்ச்சி திட்டங்களை போட்டு மாநிலத்தை மேம்படுத்துறது, ஹோம் மினிஸ்டராக என்னென்ன பண்ணலாம் அதை யோசிக்கிறதுல அவர் முழுக்க தேர்தல் தான். ஐயா ஒரு வேளை நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன், என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், கட்சியை உடச்சிட்டு போயிட்டான், வன்னிய மக்களே நீங்களே பாருங்க மக்களே, எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அநீதி நடந்து விட்டது அப்படின்னு வீட்டில் உட்காரலாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ தயவுசெய்து நீங்கள் உண்ணாவிரதம் இருக்காதீங்க, உங்களுக்கே ஓட்டு போடுறேன். இப்போயும் அதே மாதிரி தான். ஐயா பிரச்சாரம் சென்றால் கண்டிப்பாக அன்புமணிக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிறது தான் அவங்க உளவுத்துறையோட ரிப்போர்ட். நிர்வாகிகள் இருக்காங்க, ஓட்டு இருக்காது. அப்போ ஐயாவையும் உள்ளே கூப்பிடணும். ஐயா வைக்கிற டிமாண்ட் என்ன? யாரை வேணால் உள்ளே கூப்பிடுங்க, எனக்கு பாதி அவங்களுக்கு பாதி, அவ்வளோதான். ஏற்கனவே ஐயா ரொம்ப தெளிவாக இருக்கார், வரமாட்டேன்னு சொல்ல, ரொம்ப தெளிவாக இருப்பார் ஐயா. அவருக்கு தெரியுமா தனியாக நிற்பாரா? ஒவ்வொரு தடவையும் ஐயாவை பற்றி நல்லா யோசனை பண்ணியா, ஒவ்வொரு தடவையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தடவை அதிமுக ஒரு தடவை திமுக, எம்எல்ஏக்கள் ஏறி சென்ட்ரல் மினிஸ்டர் அன்புமணி ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா வேலு ஆகி, அப்புறம் மூர்த்தி வந்து இணையமைச்சராக இருந்தார். இப்படிப்பட்ட போஸ்டிங் வாங்கி கொடுத்தவர், யார் கூட போனால் ஜெயிக்குங்கிற மக்களுடைய எண்ணங்களை தெரிந்தவர். எப்போ அன்புமணி வந்தாரோ அப்போ தான் தோல்வியே. அப்போ இவங்களை உள்ள எப்படி சேர்க்கணுங்கிறத அமித்ஷா பார்த்துக்குவார். பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார், அதே கூட்டணி மெயின்டைன் ஆனால் போதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கார். இவங்களை வந்து ஈடியை வச்சு உங்களை ஓட விட்டுட்டோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம மெஜாரிட்டி வந்தாலும் உறுதியாக நம்புறாரு. அதனால் என்ன நினைக்கிறாரு? தனக்கு வேண்டிப்பட்ட ஆளுகளை நிறுத்தி வைப்போம். பாணி என்னென்னா, அவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பெரிய அளவுக்கு கட்சி செலவு பண்ணி நிற்க வைப்பாங்க. நிறைய சம்பவம் நடந்தது, போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வைக்கிறவங்க, அப்புறம் அந்த ரேடியோ கட்டுவாங்க, அவங்களெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கட்சியில் சேர்த்து அவங்களை பெரிய அழைக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை போன தடவையே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பழனிசாமியுடைய தீவிர ஆதரவாளர்களாம். அதை இன்னும் அதிகப்படுத்தலாம். என்ன ஒன்று, கட்சியும் ஃபண்டு கொடுக்கும், பழனிசாமியும் ஃபண்டு கொடுக்குறாரு. எப்படி வந்து கூவத்தூரில் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் செட்டில் பண்ணணும், யாரால் முடியும், செங்கோட்டையும் ஒதுக்கிட்டார், ரிஸ்க் வேணான்ட்டு. ரிஸ்க் எடுத்தவர் பழனிசாமி, அதே ரிஸ்க்கை இப்போ எடுப்பார். அப்போ பழனிசாமி குறி வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே 60 தொகுதிக்கு மிச்சம் 60 தொகுதி மெஜாரிட்டி வந்துடுறோம், ஆட்சி அமைக்கிறோம். இது ஒரு இப்போ இந்த கால்குலேஷன் வந்து வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாருக்கும் தெரியும்ல, இவர் ஒரு கால்குலேஷனில் போயிட்டுருக்காருன்னு. அப்போ என்ன நினைப்பாங்க? பரவாயில்லப்பா, நம்ம கொஞ்சம் செலவு பண்ணால் மந்திரி. அப்போ பழனிசாமியுடைய மனம் குளிர வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டைக்கு நட்டா வரும்போது விஜயபாஸ்கர் போய் பார்த்தார், எம்ஆர் விஜயபாஸ்கர். அப்போ வந்து பெரிய விஷயமா பேசப்படுது, நாங்கள் தனியாக ரூட் போடுறாரு. கடைசியாக என்னாச்சு? அவர் மேலே வந்து குட்காவில் சிபிஐ நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்ணாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க, அவர் மேலேயும் ரமணா மேலேயும். அப்போ பழனிசாமிகிட்ட கேட்குறாரு, பழனிசாமி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நிறையா உனக்கு தான்ப்பா நிறையா டெல்லி வரைக்கும் செல்வாக்க இருக்காப்பா, சொன்னாரா இல்லையா? அடுத்து ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு பலவிதமான சீர்வரிசையோடு வந்தது யார்? நம்ம விஜயபாஸ்கர். அப்போ என்னென்னா, பழனிசாமி இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற முடிவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. நீ டெல்லியிலே, அதாவது நீங்கள் டெல்லிக்கே போனாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாதுப்பா.
அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் அவங்கெல்லாம் டெல்லியை பார்ப்பாங்களா, இவரை பார்ப்பாங்களா? என்னப்பா அமித்ஷாட்ட போய் ஓபிஎஸ் கேட்குறாரு, அவரையே சேர்க்க மாட்டுறாருப்பா அவரு. அப்போ இனிமேல் கப் சிப்புன்னு இருக்கணும். ஜெயலலிதா கவர்மெண்ட் மாதிரி கொண்டு வந்துருவார் அடுத்த ஆட்சிக்கு வந்தால். இப்போவே தெளிவாக இருக்குது, தெம்பாக இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடைய எதிர்ப்பலை இஸ்லாமிய கிறிஸ்டின் ஓட்டுகள் வந்து விஜய் வாங்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக ஜெயிப்பான் அப்படின்னு உறுதியாக நம்புறாரு. நமக்கு தெரிஞ்சு ஒரு லாஜிக் இருக்கிறதா உணர்றோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒரு வலிமையான கட்சி நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நீங்கள் உங்கள் கருத்தையும் சொல்லலாம். இல்லை என் கருத்தையும் நீங்கள் ஆமோதிக்கலாம். இல்லை என்ன ரீசனுக்காக இப்போ நமக்கு தெரிஞ்சு டஃப் ஃபைட்டு தான், அதை மாற்று கருத்து இல்லை. இப்போ டஃப் ஃபைட்டு தான் இந்த கூட்டணிலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம். ஏன்னா இன்னும் வந்து காங்கிரஸ் வந்து எத்தனை சீட்டு கேட்குன்னு தெரில. ஒரு 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 ஷேப்புக்கு வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும் விஜயா திமுக எடப்பாடி. ஆனாலும் அதிமுக வலிமை இழக்கவில்லை நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.